7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஜீரோ ஆருக்கு மீண்டும் வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் அந்த நிர்பயா வழக்கு, அது தொடர்ந்த இந்த ஆவணப்படம் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டு நேற்று அது வெளியிடப்பட்டிருக்கின்றது பிபிசியால். இந்த விஷயங்கள் குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில் இந்தியாவில் நிகழ்ந்த வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். 2012ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 25,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு நிலையை பார்க்க முடிகின்றது. 2007 முதல் 2011ஆம் ஆண்டு வரை சராசரியாக ஆண்டுக்கு 22,000 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அதற்கு அடுத்ததாக 2012ஆம் ஆண்டு அதிக வழக்குகள் அடிப்படையில் மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் முதலில் 3 இடங்களில் வகிக்கிறது. அதைத் தொடர்ந்து முக்கிய பெருநகரங்களை பொறுத்தவரை டெல்லி, மும்பையில் அதிகப்படியான பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கு அடுத்ததாக 2008ஆம் ஆண்டு முதல் 2012ஆம் ஆண்டு விகிதம் அடிப்படையில் 10,000 பேருக்கு 1.9 2 அதிகரித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு 19 பேரிலிருந்து 20 பேராக அது அந்த நிலை அதிகரித்திருக்கின்றது. விகிதத்தின் அடிப்படையில் மிசோரம், திரிபுரா, மேகாலயா, சிக்கிம், அசாம் போன்ற மாநிலங்கள், அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் விகிதத்தின் அடிப்படையில் அங்கு அதிகமான பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதாகவும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. வன்கொடுமைக்கு ஆளாகுபவர்கள் 18 வயது முதல் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகமாக ஆளாகிறதா அந்த அறிக்கையில் தெரிவிக்கிறாங்க. நிச்சயமா அதன் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்களில் கிட்டத்தட்ட 1/3 பேர் 18 வயதிற்கும் உட்பட்ட சிறுமிகள் அப்படிங்கிறதும் இந்த ஒரு ஆய்விலிருந்து தெரிய வந்திருக்கின்றது. சுமார் 90% சம்பவங்கள் குறித்து புகார் அளிக்கப்படுவதில்லை என்றும் இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தேசிய குற்றவியல் ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கையிலிருந்து, அவர்களுடைய சேமிப்பிலிருந்து இந்த விஷயங்கள் தெரிய வந்திருக்கின்றன. இது தவிர இந்திய அரசியலமைப்பு சட்டமும் பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது. சம உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. இந்த நிலையில் மற்ற நாடுகள், மற்ற நிறுவனங்களில் இந்தியா மீதான பார்வை எப்படி இருக்கின்றது என்பது குறித்து பார்க்கலாம். 2010ஆம் ஆண்டு ஐநா மனித உரிமை வளர்ச்சி பிரிவின் பாலின சமத்துவமின்மை அறிக்கையின்படி, 2010ஆம் ஆண்டு வெளிவந்த அந்த அறிக்கையின்படி 138 நாடுகள் உள்ளடக்கிய தரவரிசையில் இந்தியாவுக்கு 122வது இடம். ஏறத்தாழ கடைசி இடங்களுக்குள் இந்தியா வந்திருக்கின்றது பெண்களுக்கான பாதுகாப்பில். அதேபோல ட்ரஸ்ட்லாவை பொறுத்தளவு உலகம் தழுவிய பெண்களுக்கான தொண்டு நிறுவனம் நடத்திய ட்ரஸ்ட்லா என்கிற அந்த தொண்டு நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் வரிசையில் கிட்டத்தட்ட கடைசி 4வது இடத்தில் இந்தியா இருக்கின்றது. பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், கலாச்சார ரீதியாக ஒடுக்கப்படுவது, பெண்கள் கடத்தி விற்கப்படுவது குறித்து இந்த அறிக்கையை அவர்கள் தாக்கல் செய்துள்ளனர். அதற்கு அடுத்ததாக தாம்சன் ராய்ட்டர்ஸ் நிறுவன ஆய்வுகள் மேற்கொண்டது. அந்த ஆய்வுகள் அடிப்படையில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நகரங்களில் டெல்லிக்கு முதலில் 4வது இடத்தில் கொடுத்திருக்காங்க. உலக அளவில் கிட்டத்தட்ட 4வது இடம் டெல்லி மோசமான ஒரு நகரங்களின் பட்டியலில் இருக்கின்றது பெண்கள் பாதுகாப்பில். மத்திய புலனாய்வுத்துறை, அதாவது சிபிஐயின் அறிக்கையின்படி, 2009இல் வெளிவந்த அறிக்கையின்படி இந்தியாவில் உள்ள 30 லட்சம் பாலியல் தொழிலாளர்களில் கிட்டத்தட்ட 40% பேர் சிறுமிகளாக உள்ளனர் அப்படிங்கிற ஒரு நிலையையும் பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த மாதிரி இந்தியாவை பொறுத்தவரையே அந்த உலக பார்வை எப்படி இருக்கு, அந்த அறிக்கைகள் பற்றிய விஷயங்கள்லாம் நம்ம இப்ப பார்த்தோம். இந்த விஷயத்தை தொடர்ந்து எனக்கு கேள்வி முன்வைக்க போகிறது ராதிகா அவர்களிடம். ராதிகா மேம், அதாவது இந்த அறிக்கைகள், இந்த ஆய்வுகள் மூலமாக இந்தியாவில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது நமக்கு உலகத்துக்கு தெரிய வருது. இதனை தொடர்ந்து பெண்களுக்கான விஷயங்களும் முன்னெடுக்கப்படுது, அவங்களுக்கு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயமும். இதனை தொடர்ந்து இந்த ஆவணம் எடுக்கிறதுல என்ன மாதிரியான ஒரு தவறா நீங்க பாக்குறீங்க? இல்லை, இந்த ஆவணம் எடுத்தது தவறு அப்படிங்கிற மாதிரியான முழுசாக அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஆவணம் எடுத்தது தவறே, தடை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லலை. இதில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த வழக்கறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள், மற்ற இருவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிறது தான் நான் பதிவு பண்ணேன். இன்னொரு விஷயம், நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பு சட்டம்னு. ஆனால் உண்மையிலேயே அது இல்லை அப்படிங்கிறது தான் எங்களை மாதிரியான மாதர் அமைப்புகளோட கருத்து. ஏன்னா தொடர்ச்சியாக பெண்கள் மீதான வன்முறைகள் மிக மிக அதிகமாக நடந்துட்டு வருது. குறிப்பா இந்தியாவில் 20 நிமிடத்திற்கு ஒரு பெண் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவதா தகவல்கள் தெரிவிக்குது. அதனால பெண்கள் மீதான வன்முறைகள் அதிகமாக நடைபெறக்கூடிய நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. நீங்க சொன்னது மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக சொல்றோம். இதை எதிர்த்த போராட்டங்களை எங்களை போன்ற ஜனநாயக மாதர் சங்கம் போன்ற
போன்ற பெண்ணிய அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடத்திட்டு வரோம். நண்பர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நண்பர் வந்து சொன்னார், பாராளுமன்றத்தில் வந்து நாங்கள் வந்து இதை வந்து தடை பண்ணியிருக்கிறோன்னு. பாராளுமன்றத்தில் இந்த விஷயத்தை தடை செய்திட்டதனாலேயே வந்து பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து பெண்களுக்கு ஆதரவான அரசாங்கமாக நாங்கள் பார்க்கல. ஏன்னா இன்னைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள், எம்பிக்கள் பலர் வந்து பெண்கள் மீதான, பெண்களுக்கு எதிரான பிற்போக்குத்தனமான கருத்துக்களை தொடர்ச்சியாக பதிவு செய்பவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே வந்து அதையும் இந்த நேரத்தில் வந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிச்சயமா அம்மா, இணைப்பில் இருங்கள். ஐயா, அம்மா சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இது இந்த ஆவணப்படத்துக்கான தடை என்பது மக்களிடம் போய் சேராதா? அதனுடைய தொடர்ச்சி என்ற கருத்து அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா ஆகாதா? இல்லை, பாரதிய ஜனதா கட்சி வந்து பெண்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது வந்து சுத்த பொய். அது வந்து அவங்க அரசியல் நோக்கத்தோடு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு பெண்கள் வந்து உறுப்பினராக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியில் பெண்களுக்கு வந்து எவ்வளோ உரிமை கொடுத்துருக்காங்க. மத்திய மனிதவள அமைச்சர், சபாநாயகர் எல்லாருமே பெண்கள் தான். அப்புறம் வந்து மைனாரிட்டி கமிஷனுடைய தலைவர் நஜ்மா ஹெப்துல்லா, அப்புறம் எல்லாருமே பெண்கள் தான். அந்த மாதிரி சில பேர், அதாவது சாது சன்னியாசிகள் போல இருப்பவர்கள் சில பேர் வந்து அவர்களுக்கு ஒரு முரணான கருத்து இருக்கலாம். அதாவது வந்து இந்துக்களின் எண்ணிக்கையை ஜாஸ்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக 4 குழந்தைங்க பெற்றுக்கணும்னு சொல்கிறது வந்து ஒரு பிற்படுத்த பெண்ணியத்துக்கு எதிரான கருத்து அப்படின்னு சொல்கிறதுலாம் தவறான விஷயம். அவர்கள் எந்த நோக்கத்திலேருந்து சொல்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுப்பாங்க. அதனால் வந்து மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிக்கு பெண்கள் தான் வாக்களிச்சிருக்காங்க. அதனால் பெண்கள் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரானவர்களோ இல்லை பாரதிய ஜனதா கட்சி பெண்களுக்கு எதிரானவர் கிடையாது. இந்திய கலாச்சார அடிப்படையிலே, இந்து கலாச்சார அடிப்படையிலே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி வலதுசாரி கட்சின்னு சொல்லக்கூடியதில் பெண்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்குற கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்கள் தான் முதல்ல வந்து கட்சி பொறுப்பில் 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுத்து எல்லாத்துலேயும் பெண்களை வந்து. நிச்சயமா ஞானி அவர்களிடம் ஒரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயா அம்மா சொன்ன மாதிரி அந்த வழக்கறிஞர்களுடைய கருத்தை வந்து முன்வைக்காம இருந்திருக்கலாம், அவங்களுடைய அந்த பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை வந்து முன்வைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள பேசுவது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா நான் வந்து ஜனநாயக மாதர் சங்க அமைப்பை சேர்ந்தவங்க. அவங்க அந்த இயக்கத்தோடு சேர்ந்து நிறைய வேலை நானும் செஞ்சுருக்கேன். இன்னும் சொல்ல போனால் ஜனநாயக மாதர் சங்கத்துடைய ஒரே ஆண் உறுப்பினர்னு அவர்கள் மேடையில் பாராட்டப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கேன். அதனால் அவங்க சொல்கிற கருத்து வந்து மாறுபட்ட கருத்து. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கறிஞர்கள் பேசுகிற கருத்து அது நம்ம சமூகத்தில் இருக்கிற பல ஆண்கள் மத்தியில் இருக்கிற மனநிலையை பிரதிபலிக்கிற கருத்து. இதை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, இது வெளியில வந்தால் தான் இந்த மனநிலை அவரிடம் கேட்க விரும்புகிறேன். மனநிலை மாற முடியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மாதர் சங்கத்திலேயே பல பாலியல் வன்கொடுமை நிகழ்ச்சிகளை பற்றி விவாதிக்கிற போது ஐயா பேசி முடிச்சோன்னு உங்ககிட்ட வரும். ஐயா சொல்லுங்க. இல்ல, பாலியல் வன்கொடுமை நிகழ்ச்சிகள் பலவற்றை அவர்கள் அம்பலப்படுத்தி அதற்காக போராடுகிற போது, அந்த நிகழ்ச்சிகளை விவரிக்கிற போது எப்படியெல்லாம் இப்படி கொடூரமான மனநிலையோடு இருக்காரு வெளிப்படுத்தி தான் பேச வேண்டியிருக்கிறது, அதை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. விஷயத்தை அவரிடம் எடுத்து சொல்லலாம். ஆமா, இந்த விஷயத்தை பொறுத்தளவு அவர்களின் மனநிலையை, குற்றவாளியின் மனநிலை அப்படி இருக்கின்றது என்றால் அவருக்காக வாதாடுபவரின் மனநிலையும் ஏறத்தாழ அதை ஒத்தே இருக்கின்றது என்று நீங்களே குறிப்பிடும் பொழுது அதை வெளிப்படுத்துவதில் என்ன தவறு இருக்கின்றது? இந்த மாதிரியான வெளிப்படுத்தலின் மூலம் இது தவறு என்ற ஒரு புரிதலை உணர்த்த முடியாதா? அந்த வழக்கறிஞர்கள் மேல இல்ல, அந்த வழக்கறிஞர்கள் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். வழக்கறிஞர்கள் மேல வந்து கட்டாயமாக வந்து வழக்கு பதிவு பண்ணணும். இது மாதிரியான கருத்து வெளியிட்டு இருக்கிற ஒரு வழக்கை எடுத்து சொல்லக்கூடிய வழக்கறிஞர்கள் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான கருத்து வெளியிடுறது ரொம்ப தப்பு. வழக்கறிஞர்கள் மேல வந்து வழக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறது தான். இந்த ஆவணப்படம் வெளிவந்தால் தானே அதில் இருப்பது அவர் என்ன பேசி இருக்கிறார் என்பது தெரியும். அதன் பிறகுதானே அது சரியா தவறா என்று புரிந்து அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும், சட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள அதுதானே வழிவகையாக இருக்க முடியும். இல்ல, அது வெளியே வந்துருச்சு. இல்ல, படம் தான் வெளியே வந்துருச்சு. இணையதளத்தின் மூலமாக படம் வெளியே வந்துருச்சு. அதை ஒட்டித்தான் இப்ப இந்த மாதிரியான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நிச்சயமா இந்தியாவில் தடைக்கு வந்து நாங்க வந்து தடை விதிச்சது வந்து சரின்னு சொல்லல. இந்த விஷயத்தை நான் பாலாஜி அவர்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். ஐயா, அந்த வழக்கறிஞருடைய கருத்துக்களை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? இல்லை, அதெல்லாம் காட்டு மிராணித்தனமான கருத்து. அந்த மாதிரிலாம் வந்து யாரும் கருத்தை பதிவு செய்யக்கூடாது. அது வந்து அவர்களுடைய பர்சனல் கருத்தாக தான் பார்க்கணுமே தவிர ஒட்டுமொத்த ஆண்களின் பார்வை, ஒட்டுமொத்த இந்திய ஆண்களின் பார்வைன்னு சொல்கிறதுலாம் தவறு. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் நடக்கிற வன்கொடுமை அதெல்லாம் காமிச்சிங்க. இப்போ ஐரோப்பாவில் நடக்கிற வன்கொடுமையோ இல்லை மற்ற நாடுகளில் நடக்கிற வன்கொடுமை பற்றிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து யாருமே இப்போ காமிக்கலை. ஐரோப்பாவில் ஜனத்தொகை வந்து இளைஞர்களே கிடையாது அப்படிங்கிற முதியோர்கள் தான் இருக்காங்க அளவுக்கு ஜனத்தொகை போயிடுச்சு. ஐரோப்பாவில் நடந்த வன்கொடுமைகள்லாம் இன்னும் ஏராளம். அதெல்லாம் வந்து யாருமே அதை பற்றியெல்லாம் பேசுகிறதே கிடையாது.
நம்ம உலகத்திலே பெண்களுக்கு வந்து 4வது மிக மோசமான நாடு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஐயா, இதெல்லாம் நிச்சயமா. திட்டமிட்ட இந்தியாவில் ரீதியில இந்தியாவை நினைத்து பெருமைப்பட வேண்டியது திட்டமிட்ட அவசியம். ரீதியில இந்தியா இதெல்லாம் பெண்களுக்கு செய்யுது. அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாடு. நியூயார்க்லயோ பாரிஸ்லயோ கூட நீங்க நைட் வந்து எல்லா இடத்துலயும் பெண்கள்லாம் நடமாட முடியாது. மெட்ராஸ்ல கூட நடமாடலாம், ஆனா நியூயார்க்ல நடமாட முடியாது. கெட்ட விஷயங்களை பொறுத்தளவு உலக நாடுகளோடு ஒப்பிடுவதை விட நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை நீக்குவதுதான் நம்முடைய அவசியமான தேவையாக அவர்கள் இருக்கிறது. வந்து அது குறித்து நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். ஒரு அதுக்காக இடைவேளைக்கு அவர்கள் பிறகு நம்மள அது குறித்து நாம் அசிங்கப்படுத்துற தொடர்ந்து மாதிரி பேசலாம். சொல்லக்கூடாது. இந்த விஷயங்கள் குறித்து தொடர்ச்சியாக பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.